அடுத்து கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு இருந்தால் நீங்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுல தான் பிஸியா இருப்பீங்க. தகவலை கரெக்ட் பண்றதுல, முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க கவனம் செலுத்துறது இல்லை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. உங்க பிறப்பு ஜாதகத்துல, நீங்க கும்பராசி பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு மிதுனத்துல ராகுனா இதை சேகரிக்கலாமா, அந்த இதை கேட்டுக்கலாமா, தகவலை எடுக்கிறதுலே இருப்பீங்க. முடிவெடுக்கிறதுல முயற்சி காமிக்கணும். இதுதான் உங்களுடைய பிரச்சனை. இதற்கு தீர்வு என்னன்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஸ்ரீரங்கம்ல போய் ரங்கநாத சுவாமியை வழிபட்டு வருவது இந்த பிரச்சனையை தீர்க்கும். அடுத்தது, நீங்க கும்பராசியா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு 6ல கடகத்துல ராகு இருக்கார் அப்படின்னா, எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுக்கும் லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப், அதாவது உணர்ச்சி பூர்வமான உறவுகளுக்கும் யதார்த்த பூர்வமான உறவுகளுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். இதை தெளிவுபடுத்திக்கணும். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு உறவு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான உறவுல எந்த உறவு நீங்க உணர்ச்சி பூர்வமா வச்சுக்கணும், எந்த உறவை யதார்த்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு மனசை வைக்க தான் தெரியும், எடுக்க தெரியாது. இதுதான் பிரச்சனை. அப்போ கடகத்துல உங்களுக்கு ராகு இருந்தாருன்னா பிறப்பு ஜாதகத்துல மிகவும் உறவுகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும். லவ் எல்லாம் பண்ணி போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த லவ்ல இருந்து வெளியில வருதுங்கிறது ஒரு ஜென்மம் எடுக்கும். அதனாலதான் இதை சொல்றோம்.